இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015ல ரிலீஸ் ஆன செகண்ட் ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்குறோம். இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மனுஷங்களும் அழிஞ்சு போயிடுறாங்க. மீதி இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன். அவனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா 10 வயசு தான். இவங்க 2 பேர் சேர்ந்து அழிஞ்சு போன இந்த மக்கள் தொகையை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியுமா? இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட முழு கதையை நம்ம பார்த்து மீதி தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்துல ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் செட் மாதிரியான ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அங்கதான் இந்த படத்தோட ஹீரோ இருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு தான். அங்க ஒரு மெக்கானிக் இருக்காரு. அவருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க ரேடியோல ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, சூரிய புயல் கூடிய சீக்கிரம் இந்த பூமியை தாக்க போகுது. அதோட இல்லாம ஏகப்பட்ட வெப்பமயமாகவும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாற போகுது அப்படிங்கறத சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாதிரிலாம் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பன் இந்த பூமியை பத்தின விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு சுரங்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் போயிருக்காங்க. அவரோட அனுபவத்தையும் அவரு இந்த பூமியை எப்படி பாதுகாக்கிறத பத்தியும் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அதை ஒரு வீடியோ விளாக் மாதிரி அவங்களோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்களா, அங்க ஹீரோயின் வராங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல ஹீரோவை விட ஒரு 2-3 வயசு மூத்த சீனியர் பசங்க இருப்பாங்க. அவங்க ஹீரோவை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவு பேரை எடுத்து ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட முடியும்? ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த வீணா போன 4 எரும மாடுகளையும் அந்த பக்கம் துரத்தி விடுறாங்க. இந்த பொடியனுக்கு படிப்பு மேல பெருசா ஆர்வமே இல்ல. ஹீரோயின் இங்கிலீஷ் கத்துக்கிட்டா நாளைக்கு உன்னோட ஃபியூச்சருக்கு உதவுங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ஃபுட்பால் மேலதான் அதிக ஆர்வம். நான் இந்த கேம்ல தான் ஏதாவது சாதிக்க விரும்புறேங்கிற மாதிரி இந்த படத்தோட ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க போன வேலையை முடிச்சிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வர இந்த அப்பங்காரன் எங்கேயோ வெளியே கிளம்புறாரு. எதுக்குன்னு பார்த்தா, இவர மாதிரியே ஒரு 4-5 சயின்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்காக தான் நான் வெளியூருக்கு போறேன். எப்படி நான் வரக்கு ஒரு 2 வாரம் ஆகும், பார்த்து பத்திரமா இருமாங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் வழக்கம் போல அவங்க வேலையை பாக்குறதுக்காக அடுத்த நாள் அந்த ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா, ஹீரோவை ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த புல்லிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த கேங்கு இவனை தூக்கி ஒரு தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. ஹீரோயின் தூரத்துல இருந்து கத்தி கத்தி பாக்குறாங்க. அவங்க இதை சொல்றத கேட்கற மாதிரியே தெரியல. சரி, இப்ப என்ன பண்றது, நாம தான் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு இவன் உள்ளுக்குள்ள ஆழத்துல மயங்கி கிடக்க எப்படியே நீந்தி போய் இவனை திரும்பவும் மேல கொண்டு வராங்க. ஆனா இவங்க மேல அந்த தண்ணிக்குள்ள வரதுக்கு முன்னாலேயே அந்த தண்ணி எல்லாமே பார்க்க அப்படியே சிகப்பு கலர்ல மாறுது. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வெடி விபத்து நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. ஆனா இவங்க தண்ணிக்குள்ள இருக்கனால இவங்களுக்கு எதுவுமே தெரியல. இவங்க மேல எழுந்து வந்து பார்த்தா அவ்வளவு செழிப்பா இருந்த பூமி இப்போ மொத்த இடமுமே அப்படியே வெடிச்சு சதறி கிடக்கு. அங்க இருக்கிற மனுஷங்க அத்தனை பேரும் எலும்பு கூடுகளா மாறிட்டாங்க. ஒருத்தங்க கூட உயிரோட இல்ல. அந்த சின்ன பையனும் தன்னோட அம்மாவை நினைச்சு கதறி அழுகுறான். ஆனா ஹீரோயின் இப்ப இவனுக்கு வேற வழி இல்ல, நீ எங்க கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா, இந்த ஹீரோயின் அப்பங்காரன் ஒரு சுரங்க மாதிரியான ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அந்த சுரங்கத்துக்கு தான் இங்க போறாங்க. அங்க அவர் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த குளிர் தெரியாம கொஞ்சம் எதமா உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த நொடி யாருமே இல்ல, இவங்க 2 பேர்த்த தவிர. ஹீரோயின் அவங்க வாழ்க்கையவே இழந்துட்டதா நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொடியை என்ன சொல்றானா, அவன் ஃபுட்பால் ஒன்று கையில வச்சிட்டு இருந்திருப்பான், அது தொலைஞ்சு போயிடுச்சு, அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, அவன் வயசுக்கு என்ன தெரிய போகுது. ஹீரோயின் இருக்க இந்த குகைக்கு வெளியே நைட்டு மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. விடிஞ்சதுமே இங்க யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு சொல்லி இவங்க தேடி பாக்குறாங்க. ஒருத்தவங்க கூட இப்ப உயிரோட இல்ல. ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட இந்த அப்பங்காரன் மழை புயல் வெயில்னு சொல்லி எல்லாத்துக்கும் தாங்குற மாதிரியான ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி ஒரு வீடு ஒன்று செஞ்சு வச்சிருப்பாரு. அந்த இடம் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிச்சு. ஹீரோயின் அவங்களோட மொபைல் எடுத்து பாக்குறாங்க. அதுல நெட்வொர்க் சுத்தமா இல்ல. சரி, சோலார் பேனல் ஒன்று இருக்கும், அதை வச்சு அந்த மொபைல் அவங்க சார்ஜ் போட்டுக்கிறாங்க. லேப்டாப், டிவி, அது இதுன்னு சொல்லி எதுவுமே இப்ப வேலை செய்யல. இவங்க தங்கி இருக்க இந்த இடத்த பாருங்களேன், ஒட்டுமொத்த இடமுமே பழிஞ்சு போயிடுச்சு. அதுலயும் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்ல, மொத்தமும் அப்படியே மண்ணோட மண்ணா சரிஞ்சு போயிருச்சு. இவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. ஒரே ஒரு பழைய ஸ்கூட்டர் மட்டும் இருக்கு. அதை ஹீரோயின் எடுக்கும்போது அங்க ஒரு கம்பி மாதிரி இருந்திருக்கும். அது ஹீரோயினோட வயிற்றிலே குத்தி அவங்களோட உடம்பு காயமாயிருது. ஹீரோயின் நல்லா இப்ப எழுந்திருக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்க ஹீரோயின் ஒரு மருந்தோட பேரை மட்டும் எழுதி இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை முடிஞ்சா எப்படியாவது கொண்டு வர சொல்லி. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவனும் பல இடங்கள்ல தேடி பார்த்து அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வந்துட்டான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போக ஹீரோயினோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெடி ஆகிட்டு. ஹீரோயினோட அப்பங்காரன் இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி ஒரு புத்தகம் எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அந்த காய்கறி எல்லாம் விளைய வைக்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சிகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் சாப்பிட்டாங்கணும்ல. ஒரு நாள் தூங்கி எழுந்து பார்க்க ஹீரோயினை காணும். எங்கன்னு சொல்லி தேடி பார்க்க அவங்க இந்த வீட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 6 மாதிரியான இடம் இருக்கும், அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த பொடியை என்ன பண்றானா, அங்க ஒரு துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்து எப்படி சுடுறதுன்னு சொல்லி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை தூக்கி போட்டு வேலையை பாருங்கிற மாதிரி சொல்ல அவன் கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா ஹீரோயினுக்கு இப்போ இவன் ஒருத்தன் தான் இருக்கான். நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நான் மத்தவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் தேவைங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் சென்டிமெண்டா ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இவங்க நிறைய விதைகள்லாம் நட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செடியாகி அதுல இருந்து தக்காளி இன்னும் சில பல காய்கறிகள்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதை பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இவங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ஹீரோயின் ஒரு vlog மாதிரி அவங்களோட மொபைல்ல பதிவு பண்ணி வைக்கிறாங்க. நாளைக்கு இது ஏதோ ஒரு விதத்துல பயன்படும் சொல்லி. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுச்சு.
சின்ன பையனா இருந்தா இந்த படத்தோட ஹீரோ அவனுக்கு இப்போ ஒரு 18-19 வயசு வந்துருச்சுன்னு வைங்களேன். ஆனா ஹீரோயின் அதே வயசுல தான் இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனா இவன் இப்ப கொஞ்சம் பெரிய பையனா மாறிட்டான். ஒரு நாள் இவன் பைனாகுலரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் அவனுக்கு ஹீரோயின் மேல எந்த ஒரு எண்ணமும் தோணி இருக்காது. ஆனா இப்ப கொஞ்சம் வயசு கோளாறுனால அவன் ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரியல. நைட்டு சமைக்கிறதுக்காக ஹீரோயின் ஏதோ ஒரு மாவு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த சைடு வர, நீயும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் கத்துக்காம இருப்ப, உனக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும்னு சொல்லி இவனையும் கூப்பிட்டு அந்த சமைக்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அவன் ஹீரோயினை சமைக்கிறத மட்டும் பார்க்காம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. இங்க இருந்து இவங்க வேற ஏதோ ஒரு நகரத்துக்கு போலன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஒருவேளை அங்க மனிதர்கள் யாராவது உயிரோடு இருந்தா நமக்கு அது கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்குங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்ப ஹீரோ என்ன பண்றானா, அவன் சின்ன வயசுல ஒரு மெக்கானிக் செட்ல வேலை பார்த்திருப்பான்ல, அங்க ஒரு டிராக்டர் இருக்கும், அதை ரெடி பண்ணி ஹீரோயின் இருக்க அந்த இடத்துக்கு கொண்டு போக இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை மணிட்டு எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி போற வழியில யாராவது இப்ப உயிரோடு இருப்பாங்களான்னு சொல்லி இவங்க பார்க்க ஒருத்தவங்க கூட உயிரோட இல்ல. இவங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் பல கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கு அப்புறம் ஒரு டென்ட் மாதிரியான இடத்த பாக்குறாங்க. அநேகமா இங்க யாராவது உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள போய் அவங்க தேடி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. ஒரே ஒரு லேடி மட்டும் தூக்குல தொங்கி இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னால அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க போலான்னு தெரியுது. அவங்களோட அந்த தனிமை கொடுமை தாங்க முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இருக்க இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கு. ஹீரோவோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவன் ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்லிதான். ஆனா என்ன பண்றது, இந்த உலகத்துல தான் இப்ப யாருமே உயிரோட இல்லையே. இவன் ஒருத்தன் மட்டும் தனியா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிட ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அவனை சின்ன பையனா பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் தோணி இருக்காது. இவனுக்கும் இப்ப கொஞ்சம் வயசாயிட்டதுனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இவங்கிட்ட சொல்றான். அவனுக்கு முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை விருப்பம் இல்லைன்னா கூட ஹீரோயின் ஒரு வழியா அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே இடத்துல தங்காம அடிக்கடி அவங்க இருக்கிற அந்த சிட்டியை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்ததும் ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரியே மாசமாக. அப்போ இவங்களுக்கு இந்த பிரெக்னன்சி விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான வருது. அங்க ஒரு லைப்ரரி இருக்கு. இதுல ஏதாவது இந்த புத்தகத்துல இந்த குழந்தை பெத்துக்கிறத பத்தி ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி எடுத்து ஒரு புக்கை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதை கைடன்ஸா வச்சு ஹீரோயின் அவங்களோட ஹெல்த்தை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி அந்த புத்தகத்துல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரோயினுக்கு பிரசவ வலி வந்துட ஹீரோவும் அந்த புக்கெல்லாம் படிச்சிருப்பான்ல, அதுல கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஹீரோயின் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற சொல்லி இவன் தான் பிரசவம் பார்த்து குழந்தையோட உயிருக்கும் ஹீரோயினோட உயிருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டான். ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் போய்கிட்டு இருக்கு. அப்போ கடலோரத்துல தான் இவங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கனால ஒரு தூரத்துல ஒரு போட்டை பாக்குறாங்க. அநேகமா அங்க யாரோ ஒருத்தங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றானா, கண்டிப்பா அது ஒரு எம்டியான போட்டா தான் இருக்கணும், மனுஷங்க எல்லாம் நம்மள தவிர இங்க யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் நினைச்சது மாதிரியே அங்க ஒருத்தன் அந்த போட்ல இருக்கான். ஆனா உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஹீரோவும் ஹீரோயின் தான் காப்பாத்தி இவங்க இருக்க இடத்துல வச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு மயக்கம் தெரிஞ்சதும் ஹீரோயினுக்கு நன்றி சொல்றான். இத்தனை நாளா மனுஷங்களே இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஒரு உயிரை காப்பாத்திட்டமேன்னு சொல்லி ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்கே இவன் ஹீரோயினோட வாழ்க்கைக்குள்ளேயும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருவானு சொல்லி இவன் நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஆர்கானிக் முறையில இந்த விவசாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் கூட இப்ப இந்த புதுசா வந்திருக்க ஆளு ஹீரோ கிட்ட கேட்டு கத்துக்கிறான். கூடவே இந்த போட்ல தான் இவன் பல வருஷமா வாழ்ந்திருப்பான், அங்க எப்படி சர்வை பண்ணாங்கன்னு இந்த விஷயத்தையும் ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயின் அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த தூரத்துல இருந்து இந்த பெரிய மனுஷன் ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்க. இதை பாக்குற ஹீரோ டென்ஷன் ஆகி, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா, இதெல்லாம் பாக்குறே கேவலம் இல்லையாங்கிற மாதிரி பேச அவன் என்ன சொல்றானா, இல்ல இல்ல அந்த குழந்தை பால் குடிக்கவே ரொம்ப சிரமப்படுது, அதுக்காக தான் இந்த தேனை கொண்டு வந்தாங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு செகண்ட் இவன் தப்பா நினைச்சானு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி நான் நினைச்சேன், ஆனா ஹீரோவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனால நான் திரும்பவும் இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி அவன் சொல்ல ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அப்பாடா போய் தொலைடா சாமி, நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்க. சரி கடைசியா போறதுக்கு முன்னால உங்க ரெண்டு பேருக்கும் அந்த போட்ல ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அவசியம் நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்கணுங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வர. இந்த ட்ரெஸ் பார்க்க ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் ஹீரோயின் பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ண போனா இப்படித்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி இவனை கூப்பிட்டு வராங்க. அவனோட அந்த போட்ல கொஞ்சம் பீர் எல்லாம் வச்சிருப்பான் போல, அதை எடுத்து ஹீரோயின் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு அந்த போட்டோட ஸ்கிரீன்லயே இவன் படம் எல்லாம் காட்டிட்டு இருக்கான் பாருங்களேன். அடுத்த நாள் கண் முழிக்கும் போது தான் தெரியுது இவங்க அங்கேயே தூங்கிட்டாங்க. இவன் இந்த போட் எடுத்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். ஹீரோ இதை நிறுத்த சொல்ல அவன் கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோவை மட்டும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு ஹீரோயினை அவன் கூடயே கூட்டு போயிடணும் அப்படிங்கறத அவனோட பிளான். ஆனா ஹீரோயின் ஹீரோவோடவே சேர்ந்து இந்த தண்ணிக்குள்ளேயே குதிச்சிடறாங்க. இவங்க அந்த கரைக்கு இவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இவங்க கையில தான் அந்த குழந்தையை கொண்டு போயிருப்பாங்க, அந்த குழந்தையை மறந்து வச்சுட்டாங்க. இவங்க தப்பிக்கும் போது அந்த குழந்தையை கொண்டு வரல. இதனால் ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா. இனி இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் அந்த தேன் கொண்டு வந்திருப்பான்ல, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் எந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லி இவங்க ஒரு மேப் இருக்கும், அந்த மேப்பை வச்சு ரிசர்ச் பண்ணி தேடி பாக்குறாங்க. அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் இவன் குழந்தையை கொண்டு போயிருக்கணும், அங்க போனா நம்ம ரெண்டு பேரும் இந்த குழந்தையை மீட்டு வந்துடலாங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள்
நாட்கள் கடந்து போகுது. இவங்க கையாலேயே ஒரு போட்டு செஞ்சு அவங்க கையில இருக்க அந்த மேப்பை வச்சுட்டு கடல்ல அந்த குழந்தையை மீட்டு வரக்காக போய்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் இங்க மனுஷங்க வாழ்ற எந்த ஒரு தடையுமே இல்ல. அப்போ ஒரு இடத்துல ஒரு வீடு மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அநேகமா இவன் இங்கதான் இருப்பான்னு சொல்லி ஹீரோவோட கையில ஒரு துப்பாக்கி வேற இருக்கும். நீ குழந்தை எடுத்துட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பா நான் அவனை கொண்டுருவாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அவன் வீட்டுக்குள்ள இல்லாத சமயம் உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த குழந்தைய ஒரு ஜெயில் மாதிரி உள்ளுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அதை திறக்கணும்னு சொன்னா அந்த பூட்டோட சாவி இருந்தாதான் திறக்க முடியும். அந்த சாவி பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அந்த சாவி கூடவே இவன் நிறைய சாவிகளை வச்சிருக்கான். எதுக்காகன்னு சொன்னா யாராவது வந்து இந்த குழந்தைய எடுக்க முயற்சி பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்கல்ல, அதுக்காக. ஹீரோயின் உள்ளுக்குள்ள பார்த்த இந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்ல அதை உடச்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. சரி அப்படின்னா இந்த கண்ணை வச்சுட்டு அவன் இந்த பக்கம் வரானான்னு சொல்லி நீ பாத்துக்கோ, நான் போய் குழந்தைய கொண்டு வராங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ உள்ளுக்குள்ள போறான். ஹீரோயினுக்கு பின்பக்கமா வந்து அவங்கள அவன் லாக் பண்ணிட்டான். அவங்க கையில இருந்த அந்த துப்பாக்கியை கூட புடுங்கிட்டான். நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்கள ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும் அதுல போட்டு கட்டி போட்டுறான். இந்த ஆளோட பிளான் என்னன்னு பார்த்தா ஹீரோயினை இவன் கூட வச்சுட்டு வாழணும், இவனை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கறதா இவனோட முடிவு போல இருக்கு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஹீரோவை கொலை பண்ணலன்னு சொன்னா நான் உங்க கூட சேர்ந்து வாழ சம்மதிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி இவனை மண்டைய கிளவுறாங்க. ஆனா அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னோட பையனை நான் பார்க்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இவனும் அந்த கட்டில இருந்து ஹீரோயினை அவுத்து விடுறான். உன்னோட குழந்தைய பார்த்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்துடணும், அப்படி இல்ல நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணு சொன்னா இங்க புடிச்சு வச்சிருக்கிற வேணா கொண்டுருவேங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணி இவன் அனுப்பி வைக்கிறான். அதே சமயம் அந்த சாவியை ஹீரோயினை எவ்வளவு தேடி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவனே வந்து அந்த சாவியை எடுத்து கொடுக்குறான். இந்த பக்கம் இந்த பெருசு ஹீரோவை பார்க்க வர ஹீரோயின் சொல்றானா, என்ன பத்தி நீ கவலைப்படாத, அந்த குழந்தையை கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுங்கிற மாதிரி சத்தம் போட ஹீரோயினா அங்க இருந்து ஓடுறான். அப்ப இதை பாக்குறவன் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இவன் பின்னாலேயே போய்கிட்டான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய அந்த பேக்ல இருந்து எடுத்துட்டு அந்த கூடையை மட்டும் ஒரு இடத்துல விட்டுட்டு இவனை இங்க டைவர்ட் பண்ணிட்டு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அவன் திரும்பி வரதுக்குள்ள இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி பிளான போட, ஆனா அதுக்கு முன்னாலே இந்த ஆளு இந்த இடத்துக்கு வந்துட்டான். உனக்கு புரியல, நான் உங்க கூட வாழணுங்கிறதா என்னோட எண்ணம், நீ எங்கிட்டயே குழந்தைய எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறலன்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவும் அந்த கை தவுத்துட்டு வெளியே வந்துட்டான். அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கன் வந்து ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு. இதுக்கு மேல அவன் மேல ஏதாவது ஒரு அடி பட்டுச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்கிற மாதிரி ஹீரோயின் கன் எடுத்து வச்சுட்டு இவனை மிரட்டுறாங்க. உன்னால என்ன சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பக்கத்துல வர ஹீரோயின் அவனோட ஷோல்டர்லயே ஒரு புல்லட் இறக்கிறாங்க. இவன் ஹீரோயினை கீழே தள்ளி விட அங்க மேல ஒரே ஒரு தார்பாய் மட்டும் தான் போட்டு மூடி இருப்பாங்க. அதுல இருந்து ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ ஒன்னு முடிவு பண்றான், இதுக்கு மேல எவனோட உயிரோட விட்டா கண்டிப்பா இவங்க 2 பேரையும் வாழ விட மாட்டாங்கிற மாதிரி முடிவு பண்ணி அங்க ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை வச்சு இவனை ஹீரோ கொலை பண்ண முயற்சி பண்றான். ஆனா அதே சமயம் அவன் கையில இருந்து அந்த கன்னை வச்சு அவன் ஹீரோவையும் சுட்டுறான். இதனால ஹீரோவோட உடம்புல ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிடுச்சு. இதுக்கு மேல அவன் உயிர் பொழைக்க வாய்ப்பே இல்லை. நீயும் இந்த குழந்தையுமாவது நிம்மதியா வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இறந்து போயிடுறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ இந்த பொடியா இருக்கான். அவனுக்கு 11 வயசு. ஹீரோயின் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லியே இந்த சின்ன பையனை வளர்க்குறாங்க. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியும். மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.